பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் கடந்த கால நினைவுகள்னாலேயோ, கடந்து வந்த பாவங்களினாலேயோ, செய்த தவறுகளினாலேயோ சிக்கி கொண்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? தோல்விகளினால் துவண்டு போயிருக்கிறீங்களா? இன்றைக்கான ப்ரேயர் உங்களுக்கு தாங்க. இன்றைக்கி இப்படி பாஸ் சிச்சுவேஷன்ஸில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தேவை இயேசுவானவர் ஒருவர் மாத்திரமே. கர்த்தரால் மட்டும்தாங்க நமக்கு புது வாழ்வையும் புது துவக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். பைபிளில் பார்த்துட்டிங்கன்னா, கர்த்தர் நிறைய பேரோட வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆபிரகாமை ஊர் என்கின்ற தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதற்கொண்டு அவருக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து விசுவாசத்தின் தந்தையாக மாற்றினார். நோவாவின் காலத்தில் ஜல பிரளயத்தினால் இந்த உலகமே அழிந்தது பிறகு நோவாவிடத்தில் ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் உண்டு பண்ணி புது வாழ்வை கட்டளையிட்டார். சவுல் என்கின்ற மனிதன் கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி தேடி கொள்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் அவரை தாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாக அழைத்து பவுலாக மாற்றி புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் ஒரு புதிய துவக்கத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. கர்த்தரிடத்திற்கு திரும்பி மனதார நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் தமது சித்தத்தின்படி மாற்றி உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்ய கர்த்தரால் நிச்சயமாய் கூடும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப்பை நினச்சி வருத்தப்படாமல், உங்கள் தோல்விகளை நினச்சி துவண்டு போகாமல், ஒவ்வொரு சேலஞ்சஸையும் பார்த்து பயப்படாமல் கர்த்தர் மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இதே மாதிரி புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க நிச்சயமாய் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நம்புறீங்களா? அப்போனா விசுவாசத்தோடு கேளுங்க. கர்த்தாவே, நான் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் இழந்து போன காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை, ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லை. எனக்கும் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் அப்பா, புதிய துவக்கத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பழைய கால நினைவுகள் எதுவும் கர்த்தாவே எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, நாங்கள் இழந்த காரியங்கள் ஆண்டவரே, நாங்கள் எதை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அது எதுவுமே எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா 43:19 நாங்கள் வாசிக்கிறது போல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே துளிர்க்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக எங்களை மாற்ற நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய துவக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.